தம்முடைய ஜனத்தினுடைய சத்துருக்களை முறியடித்து சமாதான பாதையில் நடத்த வந்தார் நோதயம். அப்படின்னா சத்துருக்களை முறியடித்து உன் சமாதானத்தை கெடுக்கிற சத்துருவை அவர் முறியடிப்பார். உன்னை உபத்திரவப்படுத்தவர்களை உபத்திரவத்துக்கு தள்ளுவார்னு 2 தெசலோனிக்கேயர் 1 படிக்கிறோம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த போது உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. பாத்தீங்களா, பரலோகம் என்ன எதிர்பார்க்குது? சகோதரனே சகோதரி, நீயும் குடும்பமும் சமாதானமா இருக்கணும். அதை ஆண்டவர் நினைக்கிறாரு. அதனாலதான் ஒரு ஊழியக்காரனுக்கு சொன்னாரு, நீ ஒரு வீட்டுக்கு போனா அங்க சமாதானத்தை கூறு. அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு சமாதானம் சொல்லு. ஒரு சமாதானம் உள்ள ஒரு வார்த்தையை சொல்லணும். ஆனா சமாதானத்துக்கு பாத்திரவான் அந்த வீட்டில் இருந்தா அந்த சமாதானம் தங்கும். அவனே சமாதானத்தை கெடுத்து அடுத்த குடும்பத்தை கெடுத்து நாசம் பண்ணுகிற பொறாமை பிடிச்சா அசுவ பிடிச்சவனா இருந்தா பிடிச்சவளா இருந்தா அந்த சமாதானம் உனக்கு பின்னாலே வந்துடும். அல்லேலூயா.